இந்த 7 அறிகுறிகள் உங்களுக்கு தெரியுதா? அப்போ கண்டிப்பாக முருகப்பெருமான் நம்ம வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. எம்பெருமான் முருகனோட அருளை பெற வேண்டும் அப்படிங்கிறது நம்ம பலவிதமான வழிபாடுகள் செய்து முருகனுடைய அருளை எப்படி பெறுவது அப்படின்னு தினம் தினம் நம்ம யோசனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். பல முருகன் கோவில்களிலும் சென்று வழிபாடு செய்து முருகனின் மந்திரங்களை தினமுமே சொல்லி முருகனுடைய அருள் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்கோம். அப்படி நம்ம வேண்டுதலை எம்பெருமான் முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டுட்டாரா அப்படிங்கிறத இந்த 7 அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முருகனை வழிபாடு செய்பவர்களுடைய முகத்தில் தெய்வீக கலை தோன்றும் அப்படின்னும், மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி குடிக்கொள்ளும் அப்படின்னும், எப்பொழுதும் மகிழ்ச்சியை மனதில் நல்லா உணர முடியும் அப்படிங்கிறதான் முக்கியமான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம். அடுத்து என்ன அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பதிவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த அறிகுறியாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வழிபாட்டை முருகன் ஏற்றுக்கொண்டுட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபடுபவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் நிறைய ஆகிட்டே இருது. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமானை மனதார நினைத்து முருகா அப்படின்னு நம்ம ஒரு முறை கூப்பிட்டோன்னா கூப்பிட்ட குரலுக்கு அடுத்த க்ஷணமே ஓடோடி வருவார் எம்பெருமான் முருகப்பெருமான். முருகப்பெருமானை நம்பி சரணடைந்து ஒரே ஒரு முறை அப்பா முருகா அப்படின்னு அழைத்தாலே போதும், நம்மோடு வந்து நம்மை காப்பார் முருகப்பெருமான் அப்படிங்கிறது உண்மை. அப்படி நம்ம முருகன்கிட்ட வைக்கிற வேண்டுதல் நிச்சயமாக நமக்கு நடக்க போகுது, முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னா நிச்சயமாக இந்த 7 அறிகுறிகள் கண்டிப்பாக தெரியும். முருகப்பெருமான் நம்மோடையே இருந்து காப்பார் அப்படிங்கிறத இந்த அறிகுறிகளை வச்சு நம்ம தாராளமாக நம்பிக்கொள்ளலாம். அப்படி முருகன் நம்மோடு இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். நம்ம முருகப்பெருமானை வேண்டி விளக்கேற்றி வைத்துட்டு மனதார வழிபடும் பொழுது அந்த விளக்கின் ஜோதி அப்படிங்கிறது பிரகாசமாக கொஞ்சம் உயர்ந்து எரிந்தது அப்படின்னா அந்த விளக்கின் ஜோதியில் முருகன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் நம்ம முக்கியமாக ஒரு வேண்டுதலை சொல்லி அது நிறைவேற வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட மனதார முறையிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது எரியும் விளக்கின் ஜோதியிலிருந்து சத்தம் கேட்குது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டுட்டார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சில சமயம் நம்ம அந்த விளக்கில் எதையுமே செய்ய மாட்டோம், திரிய தூண்டுறது இல்லை கம்மி பண்ணுறது எதுவுமே செய்ய மாட்டோம். விளக்கை ஏற்றி விட்டு மனதார உருகி வழிபடும் பொழுது அந்த விளக்கிலிருந்து ஒரு சத்தம் எழும். இது நிறைய தடவை அனுபவபூர்வமாக உணர்ந்ததாக இருக்கும். அப்படி அந்த சத்தம் எழுந்தது அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமான் நம் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டுட்டார் அப்படின்னும் நம்ம பிரார்த்தனை பலிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா நம்ம முருகப்பெருமானை மனசார நினச்சி முருகா முருகா என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு என் வாழ்விற்கு வழிகாட்டு அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது, மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது முருகன் படத்தில் வைத்திருக்கும் பூ மலர் விழுகிறது அப்படின்னா முருகன் அந்த இடத்தில் எழுந்தருளி இருக்கிறார் அப்படிங்கிறத அர்த்தமாக எடுத்துக்கலாம். இது சாதாரணமாக காற்றில் அசைந்து யதார்த்தமாக நடந்திருக்கலாம் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் காற்று எதுவுமே அடிக்காமல், ஏன் நம்ம ஃபேன் கூட போட்டிருக்க மாட்டோம், இடத்தில் இது போன்று நடக்குது அப்படின்னா அங்கே முருகன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தாராளமான அறிகுறியாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா பள்ளி சத்தமிடுவது அப்படிங்கிறது எல்லார் வீடுகளிலும் சாதாரணமாக நடப்பது தான் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் நினைப்போம். ஆனால் எல்லார் வீடுகளிலும் பள்ளி இருந்தாலும் கூட எல்லா நேரங்களிலும் அது சத்தமிடாது அப்படிங்கிறது தான் அந்த பள்ளி செய்யும் அதிசயம். எல்லார் வீட்டிலும் பள்ளி சத்தமிடும் ஓசையை நம்ம கேட்கவே முடியாது. எந்த வீட்டில் தெய்வ சக்தி உள்ளதோ அந்த வீட்டில் மட்டும்தான் பள்ளி சத்தமிடும் அப்படின்னும், கெட்ட சக்திகளின் நடமாட்டம் இருக்கும் வீட்டில் பள்ளிகள் நடமாட்டமோ பள்ளி சத்தமிடுவதோ இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை.
முருகன்ட்ட நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது பள்ளி சத்தமிடுகுது அப்படின்னா முருகன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறத அர்த்தமாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம எங்கேயாவது ஆஃபீஸ்க்கோ அல்லது ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ பஸ்ஸுலையோ பைக்லேயோ வேன்லையோ பயணம் செய்யும் பொழுது அல்லது வீட்டில் இருக்கும் பொழுது முருகனின் வாகனங்களான மயில், சேவை இந்த மாதிரி விஷயங்க வந்து போணுச்சு அப்படின்னா அருகில் முருகன் இருப்பதாக நம்ம அர்த்தமாக எடுத்துக்கலாம். அதுவே சில சமயம் பார்த்தோன்னா அந்த மயிலோ சேவலோ நம்ம பக்கத்தில் அப்படியே வந்துட்டு போகும். நமக்கு தொந்தரவெல்லாம் செய்யாது. ஆனால் நம்ம பக்கத்தில் அப்படியே வந்துட்டு சாதாரணமாக அது அப்படியே நடந்து போகும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம் வாழ்வில் நடந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வேண்டுதலை முருகப்பெருமான் ஏற்றுக்கிட்டார். விரைவில் நம்ம பிரார்த்தனை நிறைவேறும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அதோட முருகனுடைய அருள் நமக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு மனசார நம்ம முருகப்பெருமான் மீது நம்பிக்கையாக வைக்கணும். முருகன் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து காட்சி தருவார் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. அதே போல் ஏதாவது சோதனையான நேரம் வந்துச்சு அப்படின்னா நம்ம மனம் வருந்தி முருகப்பெருமானை நினைத்தோனா அடுத்த வினாடி நம் கண் எதிரே முருகனுடைய படமோ அல்லது வேலோ முருகனோடு தொடர்புடைய ஏதாவது நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா முருகன் நம்ம உடன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக புரிந்து கொள்ளலாம். அதே போல் நமக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் பொழுது யாராவது ஒருவர் மூலமாக தானாகவே வந்து நம்ம கேட்காமலேயே உங்களுக்கு உதவ முன் வந்தாங்க அப்படின்னா முருகன் அந்த நபரின் வடிவத்தில் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத அர்த்தமாக எடுத்துக்கலாம். சாதாரணமாக என்ன முருகா இப்படியெல்லாம் சோதனை வருதே, நான் என்னதான் பாவம் செஞ்சேன், எனக்கு வாழ்க்கையில் விமோச்சனமே கிடைக்காதா அப்படின்னு நம்ம நினைத்த உடனேயே உதவி தேடி வருது அப்படின்னா நம்ம பிரச்சனையை மனக்குறைய தீர்வதற்கான வழி கிடைக்குது அப்படின்னா முருகனுடைய அருள் நமக்கு முழுமையாக உள்ளது அப்படின்னும் முருகன் நம் அருகிலிருந்து நாம் பேசுவது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக அறிகுறியாக எடுத்துக்கலாம். அதே போல் மனமுருகி வேண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு வாசனை நிறைந்த அந்த ஒரு செயல்கள் செய்யாத பொழுதும் நம்மை சுற்றி வியூபூதி நறுமணமோ அல்லது சந்தனத்தோட நறுமணமோ அல்லது பன்னீரோட நறுமணம் வீசதை உணர முடியும் அப்படின்னா உணர முடியுது அப்படின்னா நிச்சயமாக முருகனுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைத்து விட்டது அப்படின்னும் கண்டிப்பாக நம் வேண்டுதல் பலிக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் இல்லாமல் நம்ம வெளி இடத்துக்கு போனால் கூட முருகனை மனசார நினைத்தவுடன் அந்த வாசனையை நம்மளால் உணர முடியுது அப்படின்னா நிச்சயமாக முருகன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறத தாராளமாக அறிகுறியாக எடுத்துக்கலாம். நம் பிரார்த்தனை நிறைவேறும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு நம்பி முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு நம் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி முருகனின் ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.